சோலோ லெவலிங்கோட ஃபைனல் நெருங்கிட்டு இருக்கோம்லாம் சொல்ல முடியாது. இதுதான் ஃபைனலு. அண்ட் வெல்கம் டு ஜிச் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங்கோட சீசன் 3 எபிசோட் 21 இருக்கும். அதாவது சீசன் 3யோட ஃபைனல். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜாலியா இருக்கு, உங்க கூட விளையாடுறது ரொம்ப ஜாலியா இருக்கு. முடிஞ்சா என்னோட சிஸ்டத்தை பிரேக் பண்ணிப்பாரு, வா வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். யாருக்கிட்டனா நம்ம சாக்கிட்ட. சாய் என்ன பண்ணுவான்னா இவளோட ஸ்வாட் டான்ஸை யூஸ் பண்ணிட்டு இருப்பா. இதுதான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையுமே டாஷ் பண்ணிட்டு இருப்பான். டாஷ் பண்றது மட்டும் கிடையாது, எக்ஸாக்டா பார்த்தோம்னா ஒரு ப்ளோவுமே போட்டுருவா. இவர் அப்படியே கத்துவான்னு சொல்லிட்டு, என்னாடி நீ ஒரு பண்ணு இல்ல, ஹியூமன்ஸ்லாம் வேஸ்ட் போல இருக்கு, என்னோட டிசைன் பிரேக் பண்ண கூட தேவையில்ல, நீ பக்கத்துல கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவனோட டிசைன் என்னன்னா ப்ரெடிக்ட் பண்றது, ரெஸ்பாண்ட் பண்றது. அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்போ ஏதாச்சும் திருதுப்புன்னு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கேற்ற மட்டும் அப்படியே தனித்தனை மாத்திப்பான். ஸோ ப்ரெடிக்ட் அண்ட் ரெஸ்பாண்ட் தான் இவனோட டிசைன். இவனுக்குலாம் யாரா இவன் அப்படிங்கிற மாட்டம் முறைச்சிக்கிட்டு இருப்பானுங்க. இந்த மாட்டம் சின்ன சின்ன அட்டாக்லாம் என்னோட டிசைன் வந்து பிரேக் பண்ணாது, உன்னால எந்த ஒரு எஃபெக்ட்டுமே கொண்டு வர முடியாதுன்னு சொல்றப்ப வேற வழியே கிடையாது, நம்மளால இவனை ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒரே வழி ஜினுவை வேக்கப் கால் கொடுக்கறது தான், அவனை எப்படியாச்சும் எழுப்பி ஆகணுமேன்னு சொல்றப்ப அப்படியே கையை பிடிச்சிட்டு டபாலும் ஒரு ஜம்ப் அடிச்சு அப்படியே பறப்பா. இவன் என்ன பண்ணுவானா, பறக்கிறியா இருடின்னு சொல்லிட்டு கையை அப்படியே பிடிக்க போவான். பாருங்க என்ன நடக்க போதோன்னு பார்த்தா எக்ஸாக்டா பார்த்தோம்னா ஏர்ல ஜம்ப் அடிச்சிருவா. நீ ஏமாத்திட்டீல, என்னை ஏமாத்திட்ட, பட் நல்லா அவாய்ட் பண்ண, அது வரைக்கும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கப்பே இந்த போட்டு சேடாவை பார்த்துருவான். இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. எது சேடாவா? சேட் ஆர்மி கிங்கோட ஆர்மியாச்சே, அதே எதுக்கடி உங்ககிட்ட இருக்குது, எனக்கு ஒண்ணுமே புரியல. கிங் எதுக்காக உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவரோட சோல்ஜரை எதுக்காக உனக்காக அசைன் பண்ணணும்? ஏய், உனக்கே கிங்குக்கு என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லு பாப்போம். நாங்க எல்லாமே ஜினுவோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றப்ப நான் கூட என்னமோ நினைச்சேன், லாஸ்ட்ல பார்த்தா ஃப்ரெண்டா, அப்பனா உங்களுக்கு கொல்றது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது போல இருக்கு. பட் இருந்தாலும் நான் ஒன்னே கொல்ல மாட்டேன், ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரிய கிரேட்டஸ்ட் கிங்கோட ரீபார்ன் நடக்க போகுது, அவர் வந்து இந்த பூமியில பிறக்க போறாரு, அதை நீ விட்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால ஒன்னைய விட்டுட்டு இருக்காங்க பாத்தியா, மத்த எல்லாத்தையுமே நான் போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உங்களுக்கு ஒரு டவுட் இல்ல, ஏன் ப்ரோ சேடா வரல அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்துச்சுன்னா, ஆக்சுவலா இந்த ரூமுக்குன்னு சொல்லிட்டு சில ரூல் இருக்கும். எக்ஸாக்டா சொல்லணும்னா போன சாப்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இவ வந்து உன்னோட ஆர்மி வந்து வரக்கூடாதுன்னு ஒரு சொடக்கு போட்டிருப்பால, ஞாபகம் இருக்கா? சோ அது இன்னும் முடியல, அதனால தான் எந்த ஒரு சேடாவும் வர முடியாது. ஓகேவா? ஏய், யாருக்கு யார சாகடிக்கணும்? மட்டானு ஒண்ணு விழுவோம் வாயிலேயே, அவ்வளவுதான், அதன்னுமே உடைச்சு விழுவோம். ஏய், உன்னையத்தான் நீ எனக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கப்ப இவளுக்கா ஆன்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இவனுக்கு இப்பதான் பெருமூச்சே விடும், இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். இந்த போட்டு அவனு மேல அப்படியே காலை வச்சுக்கிட்டு ரொம்ப எப்படி சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாயகமா அவனை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏய், நீ கிங் இல்லடா, நீ கிங் இல்ல, நீ எப்படி இந்த கிங்கோட பிளேஸ்ல நிக்கிற? பிளாக் ஆட்டை வச்சுக்கிட்டே உன்னோட ஈகோவை மெயின்டைன் பண்றியா? பிளாக் ஆட்டா? ஓ, இந்த இன்கிரெடிபிள் எனர்ஜி சோர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு இங்கே தான் கிடைக்குது போல இருக்கு, இந்த மேஜிக்கல் பவர் கொடுக்கறது இதுதான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இவனோட ரியாக்ஷன் அப்படிங்கிறது கரெக்டா இருக்குது. என்ன மேட்டர்னா, இந்த பிளாக் ஆர்ட்டை இவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவனுக்கு தோணவே இல்லை போல இருக்கு. நானா தான் எடுத்திருக்கேன், பட் பிளாக் ஆர்ட்டை எனக்கு ஸ்ட்ராங்கரா மாத்தல. அதே சமயம் ரீகால் மெமரி என்னதான் கிடைச்சிருந்தாலுமே இவனுக்கு எந்த ஒரு ஆன்சருமே எனக்கு கொடுக்கல. ரைட், இவன்ட்டே கேட்போம். ஏய், நீ தானே சொன்ன என்னை பிளேயரா சூஸ் பண்றப்ப நீ தானே அப்போஸ் பண்ணன்னு சொன்ன, சொல்லு பிளேயர்னா என்ன, உன்னோட இன்டென்ஷன் என்ன? இல்ல, இதுதான் வாய்ப்பே இல்ல சடம்னார், நீ எவ்வளவுதான்டா, நீ செத்தடா, உன்னை மத்த மாதிரிலாம் வச்சு செஞ்சிருவாங்கடா, நீ என்னைய கொன்றுவியா, நீ என்னைய பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பானா. இந்த படி இவன் ஒவ்வொரு கத்தியா உருவிட்டு இருப்பான், கிட்டத்தட்ட 4-5 கத்தி எடுத்துட்டு இருப்பான். நான் கேட்டதுக்கு பதில், மத்ததுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி நடக்கவே கூடாதுடா, இவங்களுக்கு அள்ளு விட்டுரும். பிகாஸ் இந்த ஓடி எல்லா ஸ்டாச்சுவுமே கிட்டத்தட்ட பாடுறது, சண்டை போடுறது, நடக்கிறது, நிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டாச்சுமே நகர ஆரம்பிச்சிடும். எல்லாமே ஜினு பக்கெட் வந்துட்டு இருக்கும். நீ இப்ப மட்டும் என்னை கொன்ன, என் பப்பட்டி எவனும் நிறுத்த முடியாதுடா, ஒன்னாலும் நிறுத்த முடியாதுடா அப்படின்ற மாதிரி கத்துக்கிட்டே கிடப்பான் நயன்ட்டு. என்னப்பா பேசுற? ரைட், அப்பனா நான் உன்னை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளுறேன், அதுக்கப்புறம் பப்பட்டை போட்டு தள்ளுறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்னை கொண்டே அப்படின்னா சிஸ்டத்துக்கு என்ன நினைச்சியா? அதெல்லாம் எனக்கு தெரியும் தம்பி, நான் அதையும் நினைச்சு பார்த்துட்டேன். என்ன மேட்டர்னா, நீ செத்தனா எதுக்காக என் சிஸ்டம்ஸ் ஆகணும்? அதாவது கிரியேட்டர் செத்தாங்கன்னா அது கிரியேட் பண்ணது சாகாதுல்ல. இல்ல, அப்படியா? எப்படி முடியும்னு நினைச்சியா? முடியவே முடியாதுடா, இப்ப பாரு அவன் முடிவை மாத்துறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, சிஸ்டத்தை வந்து டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்ப பாடுறா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கப்ப இவன் பக்கத்துல எக்கச்சக்கமான மெசேஜா பறந்துகிட்டு இருக்கும். என்ன நடக்க போகுது, ஜினு அவ்வளவுதானா பார்த்தா பிளாக்
பிளாக் பண்ணி வச்சிரும். இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. எப்படி எப்படி இந்த சிஸ்டம் என்ன பிளாக் பண்ணுது? இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இல்ல, வாய்ப்பு இருக்கு. நீ இப்போலேருந்து அப்போ வரையும் பண்ணது எல்லாத்தையும் நினச்சி பார்த்தேன்டா. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த சிஸ்டத்தை சாப்பிட்டுட்டேன் அப்படிமா. நீ என்ன நினச்சா? உன்னோட ஃப்ளாஷே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தியா? இல்லை உன்னோட ஃப்ளாஷ் இருக்குது, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுவானா? இல்லை நீ செத்துடா அப்படின்னு சொல்கிறப்பயே மண்டை வெடிக்கும், வயிறு கிளிக்கும்னு சொல்லிட்டு அவன் ஜோலி அப்படியே முடியும். அவனோட சிலை அப்படிங்கிறது இதை செத்துருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பட் அந்த என்டிட்டி அப்படிங்கிறது இந்த சிலையில தான் இருக்குது. ஸோ மேபி அந்த என்டிட்டி சாகலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி ஃபியூச்சரில் பார்ப்போம். பட் எனிவேஸ், என்னோட ப்ரெடிக்ஷன், என்னோட ப்ராஃபஸி இல்லை, இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. when the pillars of fire are built to uphold the heavens and inevitable death shall find youன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். என்ன மேட்டர்னா என்ன சொல்லுவானா, எவன்ஸ் வந்து கட்டுப்படுத்த அப்படி இல்லைன்னா நிலைநிறுத்த ஒரு ஃபயர் வந்து பில்ட் பண்ணாங்களாம். ஸோ அந்த ஃபயர் வந்து பில்ட் ஆகுறப்ப ஏதாச்சும் ஒரு இன்னபிளான டெத் அப்படிங்கிறது உன்னை ஃபைன் பண்ணும் அப்படிங்கிறதான் இப்போதைக்கு இருக்க ப்ராஃபஸி. அப்படியா, சரிப்பா நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அவன் அசால்ட்டா பார்த்துட்டு இருப்பான். அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல இவனோட கதை அப்படிங்கிறது இங்கேயே முடியுது. வெளியில காட்டுறானுங்க. வெளியில இந்த ரைடுக்கு ஃபர்ஸ்ட் போய் ஜின்னுகிட்ட சண்டை போட்டாங்களா, அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆயிரும். பிகாஸ் இவங்க போய் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கிட்ட ஆச்சான், 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம மட்டும் உள்ளார போயிருந்தோம் அவனை மாட்டிருப்போம் அப்படிங்கிற மாட்டம் இவங்க முடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இவங்க எல்லாம் அப்பதான் வெளில வந்துட்டு இருப்பானுங்களா. வந்து பார்த்தா ஒவ்வொருத்தனோட நிலமா அப்படிங்கிறது பயங்கரமா மோசமா இருக்கும். நம்ம ஜின்சாவில் போய் கேட்பான், ஏங்க இந்த ரைடுக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ணது நீங்கள் தானே, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா, எங்களுக்கு கொஞ்சம் அடிபட்டு அவங்களை கொஞ்சம் நவுத்தி வைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். நம்ம ஜினுவை காட்டுறானுங்க. ஜினு மைண்டில் எக்கச்சக்கமான கேள்வி இருக்கும். பிகாஸ் இவன் என்னதான் ஆர்கிடெக்டை போட்டு தள்ளாலுமே இவனுக்கு இருக்கிற கேள்வி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அவன் ஒரு ப்ராஃபஸியோ அப்படி இல்லைன்னா பாஸ்டோ ஃபியூச்சரோ ஏதோ ஒன்று காட்டியிருப்பான். பட் மேட்ரு என்னன்னா இவன் கேட்டது என்னன்னா பிளேயர்னா என்ன, சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி தான். இதுக்கான எந்த ஒரு கேள்வியுமே அவன்கிட்ட கிடைச்சிருக்காது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருப்பான். இந்த ரைடை ஸ்டார்ட் பண்றப்ப 20 டாப் ரேங்க்டு எலைட் ஹண்டர்ஸை வந்து உள்ளார இறக்கணும். பட் இந்த டஞ்சன் மட்டும் பிரேக் ஆயிருந்துச்சுன்னா அவ்வளோதான், இந்த உலகத்தோட அழிவு அப்படிங்கிறது பயங்கரமா இருந்திருக்கும், இல்லாட்டினா நிறைய டேமேஜ் கொடுத்துருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லை, நீ ஏன்டா இதை தனியாக போய் செய்கிற, தனியாக போய் ஸ்டாப் பண்ணணும்னு ஏன்டா நினைச்ச அப்படின்னு சொல்றப்ப இப்போ உங்களோட டவுட் வரலாம், எப்படி போய் 20 ஹண்டர்ஸ் போனாங்க, இவனும் நம்ம சாய் ஜாங்க தான் உள்ளார வந்தானுங்கன்னா என்ன பண்ணியிருப்பானா, பக்கத்தில் வந்து பிரேவரி கில்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த கில்டை கான்டாக்ட் பண்ணி வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருப்பானுங்க. அப்படி இருந்தாலுமே அவங்க வந்து செத்துருப்பானுங்க. இந்த சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது பயங்கரம் தான். என்னதான் இருந்தாலுமே இது எல்லாம் தான் நல்லா முடிஞ்சிருந்தாலுமே இந்த இடத்துல நடந்தது அப்படிங்கிறது ஒரு பக்காவான ட்ராஜடி தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு ஜின்னு சொல்லிட்டு இருப்பான். சரி ரைட், அதெல்லாம் இருக்கட்டும். இந்த டபுள் டஞ்சன் இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு யாரு சொன்னா? எனக்கு வந்தப்ப மேஜிக்கல் எனர்ஜி தெரிஞ்சிச்சு, ரைட்டு, வந்தா தெரியதான் செய்யுது. உனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது, சீராங்கு எஸ்ரங்கு சம்மந்தம் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப நீ எப்படி பார்த்த, நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதை கேட்குறியா? என்னை கூப்பிட்டுச்சுடா. இது என்னடா சொல்ற? இந்த இடத்துல எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, அதுதான் சொன்னிச்சு இந்த சீராங் கேட்டுக்குள்ள டபுள் இன்ஜின் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டு உண்மையை சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். என்னடா இவன் என்ன கலாய்க்கிறானா? நீ ஓகேவா, நீ நல்லா இருக்கியா? இல்லை இல்லை எனக்கு என்ன, இல்லை மேபி கொஞ்சம் டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விழுந்துருவான். ஜின்னு விழுந்தாலும் எல்லாம் கத்திட்டு வருவானுங்க. பிகாஸ் விழுந்தது ஜின்னு இல்லையா. அப்படியே அங்கே கட் பண்ணி டோக்கியோக்கு போவோமா. டோக்கியோல பார்த்தோம்னா நிறைய மானா கிறிஸ்டல் ட்ரக்கா வந்துகிட்டு இருக்கும். நான் நினைச்சது ரைட்டா போச்சு. 2 லட்சம் டன் மானா கிறிஸ்டல்ஸ். எப்பா இது போதுண்டா, அந்த கேட்டை நான் பிடிச்சி வைக்கிறேன்டா. எனக்கு ஒரு மேட்டரும் கிடையாது, ஒரு பேரியரை ஃபர்ஸ்ட் நான் போட்டுருவேன், அதுக்கப்புறம் இந்த மானா கிறிஸ்டல்லேருந்து மேஜிக் எடுத்து அதுவே அதோட வேலையை பார்த்துக்குவோம். ஸோ அஃப்கோர்ஸ் இதில் எந்த பிரச்சனையும் வராது. நான் வந்து இந்த கேட்டை தடுத்துட்டேன் அப்படின்னா இந்த உலகமே என்னதான் திரும்பி பார்க்கும், யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பே, ஏய் நம்மள யாரும் பார்த்துட்டு இருக்கானுங்க, என்ன சொல்றீங்க, நம்மள யாரும் பார்க்கலையே. இல்லடா உனக்கு புரிய மாட்டேங்குது, எவனோ ஒருத்தர் நம்மளை இப்ப பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்துட்டு இருப்பான். மேலனா எங்கேயோ பார்த்துட்டு இருப்பான். ஏங்க நம்மளை ஏங்க எவனோ ஒருத்த பார்க்கணும், ஏங்க வளரிட்டு இருக்கீங்க, அது டஞ்சன் பிரேக் டயத்துக்குள்ளேயே உள்ளார வருவானுங்க. இல்ல எனக்கு கண்டிப்பா தெரியும் எவனோ ஒருத்தர் நம்மளை பார்த்தான். ரைட்டு வா போகலான்னு போறப்ப யாருன்னு பார்த்தா நம்ம ஜின்வோட அப்பா தான். இவனோட ஸ்ட்ரென்த்லாம் வச்சு கன்சிடர் பண்றப்ப ரைட்டு இந்த சென்ஸ்லாம் இருக்கதான் செய்யும். பட் அதை தாண்டி ஆரம்பமாக போகுது. இது ஆரம்பமாக போகுது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கரெக்டாக ஃப்ளோவாக போயிட்டு இருக்கு. இந்த முன்னாடியே யூகிக்கப்பட்ட ட்ராஜடி அப்படிங்கிறது மாறாதுன்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கத்து கேனான்லாம் கொண்டு வந்திருப்பானுங்க. இவ கேட்பா, டே இந்த மாதிரி கேனானு ஏரோப்ளைனு இதை வச்செல்லாம் சண்டை போட முடியுமா, அதுவும் இந்த கேட்டு மாஸ்டர்கிட்ட கண்டிப்பா வாய்ப்பு இல்லையடா. இங்க பாருமா நீ சொல்றதா ரைட்டு தான், பட் யூரியால ஃபெயில் ஆயிட்டானா கொஞ்சமாச்சும் ஹோல்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து சின்ன டிஃபென்ஸ்ல இருக்கோம், இப்படி டிஃபென்ஸ்ல இருக்கிறப்ப நம்ம தான் ஹோல்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா.
ரைட், அது ஃபோர் ஃப்ரெண்டில் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரோஜனம் கிடையாது தானே. கரெக்டாக சொன்னேன். அது மட்டும் கிடையாது, நம்மளும் ஃபோர் ஃப்ரெண்டில் தான் இருக்கோம் அப்படின்னு நம்மள சொல்லிட்டு இருப்பான். என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்களே இந்த மிலிட்ரி டிவைஸ் மட்டும் உப்புக்கு சப்பானி தான் நின்றுட்டு இருக்கானுங்க. ஸோ வெளில வந்துச்சு அப்படின்னா இவங்க எதுவும் பண்ண மாட்டானுங்க போல இருக்கு. ரைட்டு வா பார்ப்போம் என்ன மாதிரி பிரச்சனை வரப்போகுதுன்னு பார்ப்போன்னு சொல்கிறப்ப யோசிச்சு பாரு, நான் இந்த கேட்டை மட்டும் தடுத்து நிறுத்திட்டேன், இந்த உலகமே என்னை பற்றி என்ன சொல்லும்? எஸ்ரான் கிட்டே தனியாக தடுத்தாளு, அமெரிக்காவாச்சு அதுவாச்சு இருக்குது பாரு, ரஷ்யா இவரு யாரெல்லாம் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டாங்க. எனக்கு என்னென்ன பேர் வருது தெரியலையே அப்படிங்கிற மாதிரி குஜாலாக இருப்பான், நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக இருப்பான். இவனா சொல்லுவான், ஏங்க இந்த நேரத்தில் ஏங்க சரக்கு அடிக்கிறீங்க, வாய முடுறா, என்னைய பற்றி நாளைக்கு உலகம்லாம் பேச போகுது, என்னோட அருமை பெருமை பட்டி தட்டி இங்கே பறக்க போகுது, என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க, சரிவா போவோம். ஆமாம் ரைட்டு, அமெரிக்கா பயலுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னாங்களே, அவங்களாம் வரலையே அந்த கேட்டுக்கு? இல்லைங்க, சொல்லப்போனால் எஸ்ரான் கேட்டுங்கிறது இங்கே மட்டும் ஓப்பன் ஆயிருக்காதான், இதை தாண்டி ஒரு 4 இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. மேரிலாண்டு, ஜப்பானு, இங்கிலாந்து அண்ட் ஃபைனலி விசி இந்தியா. ஓகேவா? ஸோ இந்தியான்னு நானும் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். பட் எனிவேஸ் இந்தியாலையுமே ஓப்பன் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு 4 இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு போல இருக்கு. என்னடா இது 4 இடத்துல ஓப்பன் ஆயிருக்கா? அப்போ இந்த வேர்ல்டு வந்து பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு, வேற வழியே கிடையாதுன்னு சொல்றப்ப அங்கே பாருங்க, அங்கே அங்கே அந்த கேட்டு ஓப்பன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறப்போ அந்த கேட் அப்படியே பிரேக் ஆகிட்டு இருக்கும். ஜினுவை பக்கத்து வந்துடுவோமா? நான் எங்கே இருக்கேன்? இது ஹாஸ்பிட்டலா? அண்ணா நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களா? ஜினோ நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க? அண்ணா நீங்கள் வேற இப்படி பண்ணிட்டீங்களேண்ணா, ஏன்னா இப்படி பண்ணுறீங்க, கிட்டத்தட்ட 3 நாளாக தூங்குவீங்க, நல்லா நீங்கள் செத்தே போயிட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருப்பான். இது 3 நாளாக தூங்கினா? ஆமாண்ணே 3 நாளாக தான் தூங்குனீங்க. நான் 3 நாளாக தூங்கியிருக்கேன் அப்படின்னா என்னோட வலி என்னோட காயம் அப்படிங்கிறது பயங்கரமாக இருந்திருக்கணும். அப்படின்னா இந்த மாட்டம் நடந்துச்சு ரொம்ப நாள் ஆச்சுல, நான் 3 நாள் தூங்கிடுவேன். சரி ரைட், அதெல்லாம் ரொட்டி ஜினோ அந்த கேட் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அது அது தடுக்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப கேட்டை காட்டுறானுங்க. அதாவது யூரியார்லவுக்கு பின்னாடி பார்த்தோம்னா சில எஸ்ராங்கு ஏறாங்கெல்லாம் நிறுத்தி வச்சிருப்பானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 எஸ்ராங்கு இருப்பானுங்க அந்த இடத்துல. கேட்டு டஞ்சன் ஓப்பன் ஆகி யாரு வருவானா, ஜெயன்ஸ் வந்துட்டு இருப்பானுங்க. வந்துட்டானுங்க, எல்லாம் ரெடி ஆகுங்கடா அப்படின்னு சொல்லி இவங்க தூக்கிட்டு இருப்பானா, ஏன்டா கத்துறீங்க, அதெல்லாம் மேட்ரே கிடையாதுடா இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, மேஜிக்கல் கோடு வந்து ஆக்டிவேட் பண்ணி இதை போட ஆரம்பிச்சிருவான், ஷீல்டை போட ஆரம்பிச்சிருவான். அது என்ன பண்ணோம்னா கிட்டத்தட்ட இருக்க சரௌண்டிங்ல இருக்க எல்லா மேஜிக்கும், அதாவது 2 லட்சம் டன் மானா கிறிஸ்டல்ஸ் அப்படியே பிடிச்சி அது ஒரு ஃபோர்ஸ் பில்டா கிரியேட் ஆகி ஒரு ஷீல்டா கிரியேட் ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல ஒரு பக்காவான ஷீல்டா கிரியேட் ஆயிருக்கும். வெளில வந்திருக்குது ஒரே ரேங்க் ஜெயண்டா, அது ஸ்டார்டிங்லேயே வா அப்படிங்கிற மாதிரி நினைச்சாலுமே ஒன்னால இந்த கேட்டை உடைக்க முடியாது தம்பி அப்படிங்கிற மாதிரி இவன் கொஞ்சம் திமிராதான் பேசிட்டு இருப்பான். வா வந்து பாரு அப்படின்னு சொல்றப்ப அந்த ஜெயண்டா ஒன்று வந்துச்சுல, இது அதோட மண்டை அப்படியே மேலே போனோம்னா ஒரு விரல் வருது பார்த்தீங்களா, ஒரு 5 விரல். அது அவன் மண்டையை பிடிச்சி அப்படி பிடிச்சி ஒரு அடி, கிட்டத்தட்ட இவனுக்கு அள்ளு விட்டுரும். யாரா அதுன்னு பார்த்தா என்னத்த சொல்றதுன்னே தெரிலங்க. ஸ்கேல் சைஸுங்கிறது பூந்து விளையாடுது சீசன் 3ல கிட்டத்தட்ட ஒரு 3 இடத்துல ஸ்கேலை யூஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அவனை பாருங்க, யூரியால அவனோட கட்ட விரல் சைஸ்ல கூட இல்லை, அதாவது கால் கட்ட விரல் சைஸ்ல தான் இருக்கான். அவன் கையை தூக்குனானா அந்த ஜெயண்டே அவன் கை சைஸ் தான் இருப்பான் போல இருக்கு, அந்த அளவுக்கு பெருசா. கேட்டை 125 அடினா இவன் 120 அடிக்கு மேல இருப்பான் போல இருக்கு. அவன் வந்துகிட்டு இருப்பானா, இவனுக்கு ஒண்ணுமே புரியாது, பார்த்துட்டு இருக்கப்ப கத்து அப்படியே உருவான். ஒரே ஒரு கோடு முடிஞ்சு, அந்த சீல்டாச்சு அதுவாச்சுன்ற மாட்டம் எல்லாமே உடஞ்சி தூள் தூளா தெரிச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் இதோட இந்த சீசன் 3 அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாகவே முடியுது. ஸோ இதுக்கப்புறம் சீசன் 4 எப்போ ப்ரோ வரும்னு கேட்டிங்கன்னா, எப்போனா 1ஆம் தேதி வந்து மெம்பர்ஸை நான் பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ஏன் ப்ரோ அதுக்கு 2 வீடியோ இருக்கேன்னா, ரென்கோக்கோட ஸ்பின் ஆஃப் இருக்கு, நம்ம என்ன ஸ்பின் ஆஃப் சீரிஸ் என்ன முடிக்கல. ஸோ ரென்கோக்கோட ஸ்பின் ஆஃப் அப்படிங்கிறது 2 சாப்டராக பிரிச்சிருப்பாங்க, ஒரு சாப்டருக்கு 50 பேஜுக்கு மேலே இருக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதை முக்கால்வாசி முடிக்க முடியுதான்னு பார்ப்போம். பட் அப்படி இல்லைனாலுமே உங்களுக்கு 1ஆம் தேதி மெம்பருக்கும் 3ஆம் தேதி வந்து உங்களுக்கு சோலோங்கிற சீசன் 4 எபிசோட் 1 பார்த்தோம்னா அப்போ கிடச்சிரும். அண்டு சில நேரத்தில் அதாவது மெம்பர்ஸ்க்கு கடந்த 2-3 நாளாக வந்து வீடியோ வந்து லேட் ஆகுது, டிலே ஆகுது. அதாவது காலைல வீடியோ போட்டோம் அப்படின்னா மெம்பர்ஸுக்கு அடுத்த வீடியோ மார்னிங் அப்படி இல்லைனா நைட்டுக்குள்ளே வந்துடும். பட் மேட்ரு என்னென்னா பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு, ஓகேவா? ஸோ அதனால் வாய்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நாய்ஸாக தான் வருது, அதனால தான் டிலே ஆகிட்டு இருக்கு, மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ லவ் யூ கைஸ் ஸோ மச். சீசன் 4 அண்ட் ரென்கோக்கு வீடியோவில் பார்ப்போமா?